அனைவருக்கும் வணக்கம். வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் கீழே 11th and 12th மாடர்ன் ஹிஸ்டரியில் இதெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி மிஷன் குரூப் 4 அப்படிங்கிற டைட்டில் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் நம்ம வீடியோஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 11th ஹிஸ்டரியில 16th லெசன் ஐரோப்பியரின் வருகை. ஸோ இந்த லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஐரோப்பியன் வருகை அப்படிங்கிறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயின்ஸ்லயுமே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சிலபஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்காவே அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐரோப்பியர் எப்ப இருந்து உள்ள வராங்க, இந்தியால அவங்களுடைய ரூல் என்னவா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ முதல்ல ஐரோப்பியர்கள் உள்ளுக்குள்ள வரதுக்கான ரீசன் என்ன, எப்படி நம்மள வந்து அவங்க கைப்பற்றுறாங்க, ஸோ எப்படி வந்து நம்ம கிட்ட ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல முதல்ல எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள் உள்ள வந்திருப்பாங்க. சோ எதனால அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் பத்தி இங்க வந்துட்டு போன சில தூதுவர்கள் இல்லைன்னா வந்து டூரிஸ்ட் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய வளங்கள் பத்தி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதை கேட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியா வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்காக தான் வந்து உள்ள வந்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வணிகம் செய்யறதுக்காக முதல்ல உள்ள வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு பிற்காலத்துல நம்மள ரூல் பண்ணக்கூடிய ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ்க்கு நம்ம வந்து அவங்க கிட்ட அடிமைகளா இருக்கக்கூடிய நிலைக்கு வரைக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சோ அதுதான் இது நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப முதல்ல எப்படி உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1757ல 1757 அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து பிளாசிபோர் நடந்த ஆண்டு. சோ எப்போ அப்படின்னா வங்காள நவாபை ஆங்கிலேயர்கள் வெற்றி கொண்ட பிறகு. சோ இதுதான் வந்து பேசிக். சோ அங்கதான் வந்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பு, அதாவது அவங்களுடைய அக்ரெசிவ்னஸ் காட்டக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்காளம் தான். அங்க இருந்து அவங்களுடைய ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ வங்காள நவாப் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வெற்றி கொண்ட பிறகு இந்த ஆண்டே இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ 1757ல பிளாசி போர் நடந்திருக்கும். அதே மாதிரி 1764ல வந்து பக்சார் போர் நடந்திருக்கும். சோ இது ரெண்டு தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க நம்ம கிட்ட ரூல் பண்றதுக்கு, அதாவது அதிகார வர்க்கமா அவங்க நம்மள ரூல் பண்றதுக்கான ஒரு பிளேசஸ் தான் வந்து நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆனா யூரோப்பியர், அதாவது ஐரோப்பியர்கள் வந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ள எப்ப வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16th சென்ச்சுரிக்கு பிஃபோரே அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசர் உள்ள வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா டச் உள்ள வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. அகெயின் வந்து ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட பிரெஞ்சு உள்ள வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெஞ்சுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேனியர்கள் உள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் PDF BD அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னா 8th புக்லயுமே நம்ம இதை பற்றி கிளியரா பார்த்திருக்கோம். ஸோ அதோட டீடைல்டு வெர்ஷன் தான் 11th நம்மள கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் என்னென்ன கதைகள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அகெயின் முதல்ல சொல்லிட்டேன், இந்த லெசன் கொஞ்சம் வேகான லெசன் தான். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஃபேக்டா தான் எடுத்திருக்கும். அவங்க எப்படி உள்ள வராங்க கூடிய கதைகள் மட்டும் மாத்தி மாத்தி இவங்களுக்கு நடுவில் யாருக்கு போர் நடந்துச்சு, சோ கர்நாடிக் வார்ஸ் என்ன, சில முசாஃபர் ஜங் எங்க வராரு, சலபு ஜங் எங்க வராரு, சந்தா சாஹிப் எங்க வராங்க, பிரெஞ்சு யாருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, பிரிட்டிஷர்ஸ் யாருக்காக சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கும். சரிங்களா? சோ இந்த லெசனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்குமான சண்டை. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க, முதல்ல போர்ச்சுகீசர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா டச்சுல வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கான ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கறத உருவாக்கியிருப்பாங்க. அது மூலியமா தான் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ இப்படி ஒவ்வொருத்தங்களா வந்து யாரை ரூல் அவுட் பண்ணி கடைசியில யார் நிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த ஃபுல் லெசன். சரிங்களா? சோ அதனால கொஞ்சம் உங்களுக்கு வேகா இருக்கும். ஆனா லெசன் வந்து என்னங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஆன்சர்ஸ் மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ முதல்ல நம்ம சொல்லிட்டோம் 1757 1764க்கு அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மள ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. அது வரைக்கும் மட்டுமே அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வெறும் ட்ரேடிங்காக மட்டும்தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க முதல்ல எதுக்காக வராங்க அப்படின்னா ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு முதலான நறுமணப் பொருட்களை கொள்முதல் செய்வதும் இந்திய பெருங்கடல் பகுதி வணிகத்தில் ஈடுபடுவதும் ஆகும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு தேவை, ட்ரேடிங்காக தான் உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல யார் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போர்ச்சுகீசியர்கள். ஸோ 15ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில ஐரோப்பாவில் ஆப்பிரிக்காவினுடைய நன்னம்பிக்கை முனையை சுற்றி. ஸோ இவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல இருக்கிறத படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல சோ இது வந்து நம்மளுடைய வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஐரோப்பிய கண்டம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு கண்டம். இது வந்து இந்தியா இங்கிருந்து வரும். சோ இங்கிருந்து வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரா நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
ஓகேங்களா. சோ இங்க இருந்து திருப்பி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருப்பாங்க. இங்க இருந்து எப்படி போறது அவங்களுக்குன்னு தெரியாது. சோ இந்த இடத்துல வந்து புயல் வந்திருக்க ஒரு ரீசனால திருப்பி ரெண்டாவது பண்ணிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கொலம்பஸ் உள்ள வந்திருப்பாரு. சோ இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகி போய் தான் அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த இருக்கிறதா அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஸ்கோ ட காமா அகைன் திரும்பி வராரு. இந்த குட் ஹோப், அதாவது ஹோப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நன்னம்பிக்கை முனை அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து ரீச் ஆயிட்டு இங்க இருந்து ஒரு இந்திய மாலுமி, அதாவது ஒரு செயலர் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ ஆப்பிரிக்காவோட முனையில வந்து அணைஞ்சிருப்பாங்களா. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவை கைப்பற்றிருப்பாங்க. சோ இந்தியாவுக்கு வந்து அவங்க ரூல் அவுட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியால எந்த இடத்துல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய காலிக்கட், அதாவது கேரளாக்கு தான் முதல்ல வராங்க. சரிங்களா. சோ இதுதான் வந்து இவங்களுடைய ஒரு ஸ்டோரி. இப்படிதான் இவங்க உள்ள வராங்க. அப்ப முதல்ல யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நன்னம்பிக்கை முனையை சுற்றி இந்தியாவுக்கு நேரடியாக கடல் வழியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா வாஸ்கோ ட காமா. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க. சோ முதல்ல சொல்லியிருப்பாங்க. சோ கடல்ல குதிச்சதுக்கு அப்புறம் தான் கடலுடைய ஆழாகுல என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ரேடிங்கே பண்ணலையா அப்படின்னு கேட்டா எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சேரா சோழ பாண்டியாஸ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டியா அவங்களுடைய பீரியட்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வணிக தொடர்பு அப்படிங்கிறது வந்து பெருசாவே இருந்துச்சு. சோ மலேசியா, மலாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுகளுக்கு எல்லாமே வந்து சோழர்கள் அவங்கள, அதாவது வங்காள விரிகுடாவே சோழர்களுடைய ஏரி அப்படின்னு தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங்கோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல இருந்திருக்கும். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ இது மூலியமா தான் வந்து என்ன இருந்திருக்கும், இவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வளங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்க வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்களுடைய ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி மூலியமா தான் வந்திருப்பாங்க. அப்படிதான் மித்த எல்லா இடங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசர்கள் எங்க வராங்க அப்படின்னா கோவாவை 1510 வந்து கைப்பற்றாங்க. இதனால என்ன ஆகுது, இந்தியாவில இருந்து போர்ச்சுகீசருக்கும் கிழக்கே மலாக்கா, ஜாவா பகுதிகளுக்கும் கோவா வந்து அரசியல் தலைமையிடம் ஆச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த இடத்துல கோவாக்கு உள்ளுக்குள்ள வராங்க. ஸோ கோவால் உள்ள வந்து அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருக்கக்கூடியது வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சொல்றோமா. ஸோ இவங்களுக்கும் இங்க இருந்து அகைன் மலாக்கா எங்க இருக்கு, மலேசியாவில் இருக்கு. ஸோ இந்த இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்குமே வந்து ட்ரேட் பண்றதுக்கு இந்த கோவாவை தலைமையிடமா கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போர்ச்சுகீசர் அவங்களுடைய அரசியல் ஆக்கிரமிப்பு, வலுவான கப்பல் படை ஆகியவற்ற மூலியமாக இந்திய பெருங்கடல் பகுதி வணிகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அதுக்கு அடுத்து நல்லா இருக்காங்க டையூ டாமன்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்களுடைய கோட்டைகள் அமைக்கிறாங்க. கோட்டைகள் அமைச்சு அவங்களுடைய கப்பல் போக்குவரத்து, அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் ஆகட்டும், இல்ல இந்தியன் ஓஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஆளுமை கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்தடுத்தது கொண்டு வராங்க. சரிங்களா. இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐரோப்பியருடைய வணிக நிறுவனங்கள் இந்தியாவினுடைய அரசியல் அதிகார சக்திகளோடும் உள்ளூர் வணிகர்கள் மற்றும் சமூகத்தோடும் தொடர்ந்து கொண்டிருந்த தொடர்பினுடைய உச்சம் தான் 1757 வங்காளத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை பத்தி பேசிட்டோம். ஸோ பேசிக்கா வணிகத்துக்காக உள்ள வந்து அடுத்தடுத்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நாடுகளை கைப்பற்றக்கூடிய ஆசைகள் வர ஆரம்பிச்சிருது. அதனால இவங்க 2 பேரும் முழுக்குள்ள வராங்க. ஸோ கைப்பற்றினதுக்கு அப்புறமா இது பெரிய சண்டையா மாறி இவங்களுடைய பார்ட்டிஷன்ஸை பிரிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது எப்படி உள்ள வராங்க, யார் யார் மூலியமா வந்துச்சு அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் யாரு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகல்ஸ் தான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் 1600 to 1650 இந்த டைம்ல முகலாய பேரரசு அவங்களுடைய அதிகாரத்தோட உச்சியில இருந்தாங்க. ஸோ இது நம்மளுக்கு முதல்ல நம்ம படிச்சிருப்போம். ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா சோ எப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய சேர சோழ பாண்டியர் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இருந்திருக்கும், அவங்க கிட்ட இருந்து எப்படி முகல்ஸ் கைப்பற்றாங்க, சோ லோடி வம்சம் எப்படி இருக்கும், சுல்தான் வம்சம் எப்படி இருக்கும், அக்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாபர் வந்து எப்படி உள்ள வந்திருப்பாங்க, லோடி வம்சத்துல இப்ராஹிம் லோடி மூலியமா தான் அவங்க உள்ள வந்திருப்பாங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதெல்லாமே ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருக்கும். சோ அப்படி 1600ங்கும் போது யார் வந்து ரூலர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகல்ஸ் தான் வந்து ரூலர்ல இருந்தாங்க. அப்போ அவங்க அவங்களோட ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா ரொம்ப ஒரு வலிமையான ஒரு சக்தியா இருந்துச்சு. அப்ப இந்தியா முழுவதுமே முகலாய பேரரசு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் பிரிட்டிஷர்ஸும் போர்ச்சுகீசரும் இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு வணிக மையம் உருவாக்கணும், ட்ரேட் சென்டர் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. சோ இவங்களுடைய பெர்மிஷன் பேர்ல தான் இவங்க வந்து உங்களுடைய கோரிக்கையை அவங்களோட வணிக மையத்தையே வந்து நிறுவறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வணிக மையம் அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகல்ஸுக்குமே வந்து அவங்களோட ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த டைம்ல சூரத் அப்படிங்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடமா இருந்துச்சு. இந்த சூரத் வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. சோ 2 ஆளுநர்கள் வந்து நியமிச்சிருப்பாங்க. இந்த 2 கவர்னர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து உள்நாட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட தேவைகள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு அவங்கள வந்து மானிட்டர் பண்றதுக்காக சொல்லி ஒரு கவர்னர். அதே மாதிரி சோ இங்க இருந்து வெளியே ட்ரேட்
பண்றதுக்காகவும், ஸோ அதே மாதிரி மெக்கா மதினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பில்கிரிம் ஸ்ட்ரிப்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் போறதுக்காகவும் சொல்லிட்டு அவங்கள கண்காணிக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்காகவும் ஒரு கவர்னன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இது மூலியமா சூரத் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்கதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முகலாய பேரரசோட வலிமை அவங்களுக்கு இருந்திருக்கும். இதனால 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவோட பல பகுதிகளை சார்ந்த பயணிகள் தொடர்ந்து இந்தியாவிற்கு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்படிதான் வந்து உள்ள வராங்க. முகல் சொல்லுவதற்கான உங்களுக்கான ரீசன்ஸ் தெரியும். ஸோ இவங்களுடைய வளங்கள் உங்களுக்கு தெரியும். இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க உள்ள வராங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்போ அக்பர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1600கள்ல முதல்ல யார் வராங்க? பாபர் வராங்க, ஜஹாங்கீர் வராங்க, அக்பர் வராங்க, சாரி ஹுமாயூன் வராங்க, அக்பர் வராங்க. ஸோ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ அந்த இதுல வந்து 1600ஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்பர் இருக்காங்க. ராஜஸ்தானையும் குஜராத்தையும் கைப்பற்றி முகலாய பேரரசுடைய எல்லைகளை விரிவுபடுத்தின் மூலியமாக ஏகாதிபத்திய கனவுகளை எடுத்தாங்க. ஸோ இவர் தான் வந்து அக்பர் தான் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய எல்லை பரப்பை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை இவங்க வந்து ஆட்சி செய்யறாங்க. அப்போ 1773ல குஜராத்தையும் வென்றுட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாவே அந்த பெல்ட் ஃபுல்லாமே வந்து இவர் கைப்பற்றிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஜோதா அக்பர் அப்படிங்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம முகல்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டைம் என்ன பண்ணிருப்பாங்க? ராஜஸ்தான், ரஜபுத்தனம் இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிருப்பாங்க. ஒன்னு வார் மூலியமா கைப்பற்றிருப்பாங்க, இன்னொன்னு வந்து திருமணங்கள் மூலியமா அவங்களுடைய உறவுகளை பெருக்கியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாவும் அவங்களுடைய நாடுகள் அவங்களுக்கு கைப்பற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம முதலே பார்த்திருப்போம். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இப்ப குஜராத்தை கைப்பற்றிட்டாங்களா? ஸோ இதுதான் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சூரத்தை பத்தி சொல்லியிருப்போம். அவங்களுக்கான ஒரு 2 விஷயங்கள் அவங்க கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கும். சோ 2 நகர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய நகரை பாதுகாப்பதற்காக தபதியார்கள் இருந்திருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய கண்காணிப்பு கோபுரங்களோட நகரத்தை வந்து நிர்வகிப்பதற்காகவும் சுங்கவரி வசூலிப்பதற்காகவும் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம அதிலே பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கலாம். சோ அடுத்தது ஜஹாங்கீரோட காலத்துல, சோ இப்ப அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர் வர, ஜஹாங்கீரோட காலத்துல வங்காளம் வந்து முகலாய பேரரசின் மாகாணங்கள்ல ஒன்றாயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து ராஜஸ்தான், குஜராத் இந்த சைடு இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் இடங்களாத்தையும் பிடிச்சிருப்பாங்க, வெஸ்டர்ன் ஏரியாஸ்ல பிடிச்சிருப்பாங்க. சோ அப்படியே இந்த பக்கம் வந்து இங்க இருக்கக்கூடிய வங்காளம், சோ கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் ஒன்று சொல்லி இருக்கும். இந்த வங்காளத்தையுமே வந்து எது கீழே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ஸ் அண்ட் முகல்ஸ். சோ முகல் கீழே இவங்களும் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது எல்லா இடங்களையுமே வந்து யார் வந்து வருவாய் இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோடர்மல். சோ தோடர்மலுடைய உதவியால தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வருவாய்த்துறை நிர்வாகம் முழுசாமே வந்து அவங்க சீரமைக்கப்பட்டிருப்பாங்க. சோ அவருக்கு வந்து டாக்ஸ் வந்து எப்படி கொண்டு வரணும், சோ டாக்ஸேஷன் எப்படி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கும். சோ இது மூலமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எல்லா நாடுகளுமே அவர் கீழே ஒரு நிர்வகிக்கப்பட்ட ஒரு பிளான்ட் சிவிலைஸ்டான ஒரு நிர்வாகமா வந்து அவங்க கொண்டு வராங்க. சரிங்களா? நிர்வகிக்கப்பட்ட பேரரசை விட்டு சென்றார். இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோடர்மல் தான் வந்து அவங்களுக்கு இருந்தாங்க. அப்ப யார் விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட பீரியட்ல இவங்களுமே வந்து ரூல் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இப்போ இதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசர் வந்துட்டாங்க. அவங்கதான் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் அவங்களுடைய நிலைநாட்டுல இருந்து அங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா டச்சுக்காரர்கள் உள்ள வராங்க. சோ டச்சு பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, அவங்களுக்கான ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்குறாங்க. அவங்களுக்கான வணிக மையங்களை ஏற்படுத்துறாங்க. அவங்களுமே இந்தியாவில நிறைய செல்வங்களை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு அடுத்தது யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் வராங்க. சோ முதலே பார்த்திருப்போம் போர்ச்சுகீசர்கள், அதுக்கப்புறம் டச்சு, அதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் வராங்க. சோ இதுக்கு முன்னாடி பிரெஞ்சு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் உள்ள வராங்க. சோ 1600கள்ல இவங்களுமே வந்து வழங்கி நடவடிக்கைகள் தொடர்வதற்காக உள்ள வராங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ இவங்களுமே வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு கோடவுன்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறாங்க. சோ அவங்களுடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யறதுக்காகவும் அங்கிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்காகவும் நம்மளோட நாடுகளுடைய வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு அதிக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கறதுனால அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கிடங்குகள் வந்து ஏற்படுத்துறாங்க. சோ அப்படியே வந்து அவங்களுடைய கோட்டைகள் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம இதுல பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த பகுதிகளை, அதாவது போர்ச்சுகீசர்கள் ஆல்ரெடி அங்க வந்து ரொம்ப ரூல் ஹையஸ்ட் அவங்க சிவிலைஸ்டா இருக்காங்க, அவங்க வந்து அதிகாரமிக்கவங்களா இருக்காங்க. இந்த டைம்ல எந்த ஒரு பகுதியும் இவங்களுக்காக எல்லாமே கட்டிக்க முடியும். சோ கிடங்குகள் வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே இருந்தாலும் அவங்களுடைய முழு உரிமை அப்படிங்கிறது அங்க மறுக்கப்படுது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி போர்ச்சுகீசர் வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால. சரிங்களா? இதை வந்து இப்ப எப்படி சார்ட் அவுட் பண்ணும்? சோ அப்படி பிரிட்டிஷர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்லாம இருந்தவங்க எப்படி ஒரு இந்தியா ஃபுல்லாவுமே அவங்க ரூல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா ஸோ அவங்களுக்கான சந்தர்ப்பங்கள், ஸோ பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்திருப்போம். ஸோ இவங்க பின்னாடி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த பீரியட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்களையும் கைப்பற்றி அவங்களுடைய அரசாங்கத்தை வலுப்படுத்துறாங்க. அப்படிதான் வந்து பிரிட்டிஷர்ஸ் உள்ள வராங்க. ஸோ ஆனா ஸ்டார்டிங்ல என்னதான் அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஒரு கம்பெனியா ஒரு பெரிய ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்தாலும் முதல்ல வந்து அவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படுது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பின்னாடி கண்டினியூஸா வராங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால. ஸோ இந்த டைம்ல 1668ல
பம்பாய் தீவுகளை பெற்று. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல பார்த்திருப்போம். அவங்களுக்கு சார்லஸ் அப்படிங்களுக்கு வந்து பம்பாய் தீவு அப்படிங்கிறது வரதட்சணை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ அதுதான் வந்து ரீசன். அது மூலியமா பம்பாய் வந்து திருப்பி ஆங்கிலேயர்கள் கீழே வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். அப்ப 1687ல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் குவார்டர்ஸை உருவாக்குறாங்க. சோ இவங்களோட முக்கியமான நோக்கமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது தான். இப்போ விஜயநகர கப் இன் இந்தியா. சோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இப்ப நாயக்கரோட பீரியட், நாயக்கருக்கு விஜயநகர பேரரசு ஒன்று வருது. சோ விஜயநகருக்கு அப்புறம் என்னவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷமா வந்து அவங்களுடைய ஆட்சிகளை வந்து நல்லா இது பண்றாங்க. சோ கிருஷ்ணதேவராயர் வருவாரு. சோ அவங்களுக்கான வம்சங்கள் வந்து வருது. அரவீடு வம்சம், துளுவ வம்சம், சாளுவ வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு டைனாசிட்டிஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஒரு லெஃப்ட் அவுட், அங்க வந்து ஒரு வெற்றிடம் உருவாகுது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டைம்ல விஜயநகர பேரரசுல அகைன் முகலாய பேரரசு வந்து, அதாவது முகல்ஸ் வந்து திருப்பியுமே சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளையுமே வந்து கைப்பற்றாங்க. அப்போ ஆல் ஓவர் எல்லா இடங்களுமே யாரு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகல்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழக பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் முகலாய பேரரசுடைய மையப்படுத்தப்பட்ட உறுதியான அரசியல் நிலைக்கு நேர் எதிரான சூழல் நிலவியது. எதனால அப்படின்னா விஜயநகர கிங்டம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிங்டம். ஸோ வெளியே இருந்து மற்றவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தயாரா இல்லை. ஸோ இந்த டைம்ல தென்னிந்தியால பார்த்தோம் அப்படின்னா செஞ்சி, இவங்களுடைய நாயக்கர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செஞ்சி நாயக்கர்கள், தஞ்சாவூர், இவங்க எல்லாம் வந்து ஒரு தனித்தனி டைனாசிட்டிஸா இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சி இங்க இருந்துச்சு. இதனால முகல்ஸால கைப்பற்ற முடியல. ஸோ லேட்டரான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பகுதிகளையுமே வந்து அவங்க கைப்பற்றாங்க. ஸோ அதான் எங்க சொல்றாங்க. ஸோ அரசியல் ரீதியாக இந்த பகுதிகள் வந்து பிளவுபட்டு ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொண்டிருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ரீசன். ஏன்னா அதை சொன்னால ஒவ்வொரு இடத்துல ஒரு டைனாசிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கான ரூல்ஸ் வந்து அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு கீழே இருந்து இப்போ ஒருத்தவங்களை வின் பண்ணிட்டா மொத்தமும் நம்ம கைக்கு வந்துடல, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. அதனால முகல்ஸால வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவ முடியல. சோ இந்த டைம்ல விஜயநகர ஆட்சியின் போது தமிழக பகுதியில் முதல்ல சொல்லிருப்போம் மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி, இந்த இடத்துல 3 நாயக்க அரசுகள் நிறுவப்பட்டுச்சு. சோ இவங்களுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய தேவை அப்படிங்கிறது, இவங்களோட நோக்கம் மைய அரசுக்கு வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த நாயக்கர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிதி நிலைமைகளா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளோட ராணுவ வீரர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சோ 1565ல இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு போர். 1765ல தலைக்கோட்டை போர் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இந்த தலைக்கோட்டை போர்ல அகமது நகர், பிஜப்பூர், கோல்கண்டா இந்த எல்லா சுல்தானிய கூட்டுப்படைகளால விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்படுது. சோ முகல்ஸ் கிடையாது, சுல்தான்ஸ். சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து விஜயநகர பேரரசு தோற்கடிக்கிறாங்க. இதுதான் வந்து இனிஷியேட்டிவா இருக்கு. அடுத்து சுல்தான்ஸுக்கும் முகல்ஸுக்கும் நடுவில் பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி போன இதுல விஜயநகர பேரரசுல பார்த்திருக்கும் போது என்ன இருக்குன்னா போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த டைம்ல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா லோடி வம்சம், லோடி தான் வந்து முகல்ஸ் உள்ள கூப்பிட்டுருப்பாரு, ரைட்? சோ பாபர் வந்து உள்ள கூப்பிட்டுருப்பாரு. கடைசியில் இவங்க 2 பேத்துக்குள்ளுமே கிளாஷஸ் உருவாயிருக்கும். இப்படிதான் வந்து இவங்களுமே எடுக்கிறாங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த தலைக்கோட்டை போர்ல அகமது, பீஜப்பூர், கொல்கண்டா ஆகிய சுல்தானிய கூட்டுப்படைகள் விஜயநகர அரசு தோற்கடிக்கப்படுது. சோ இதுக்கப்புறமா இவங்களுடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அப்போ விஜயநகர பேரரசுடைய அதிகாரத்தை வெறும் பெயரளவிற்கு மட்டுமே அங்கீகரித்த இந்த நாயக்க அரசுகள் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் டைனாசிட்டியா, சுயாட்சி பெற்றவர்களாக அவங்க அங்கீகரிக்க தொடங்குறாங்க. சோ இது மூலியமா நாயக்க அரசுகளோட பல்வேறு பகுதிகள் உள்ளூர் ஆட்சியாளர்கள் வசமும் இருந்துச்சு. சோ அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஆட்சியாளர்களுமே வந்து அவங்களுக்கான கண்ட்ரோல்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுல முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி அரசர் வந்து இம்பார்ட்டன்டான ஒருத்தரா இருந்தார். இவருமே தன்னுடைய அரசை வந்து ஒரு சுதந்திரமான அரசா வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கறத கருதி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த டைம்ல நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. எப்போ அப்படின்னா 1590 to 1649 நடுவில் நிறைய ராணுவ மோதல்கள் உருவாகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். சோ இந்த டைம்ல செஞ்சி, மதுரை, தஞ்சாவூர் இவங்க வந்து பல போர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இவனால என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாவே வந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய டைனாசிட்டிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா தோற்கடிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த பீரியட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 1646ல சோழமண்டல பகுதிகளை, இவங்களுக்கான ஒரு எதிரான கிளர்ச்சிகள் நடந்துட்டு இருந்துச்சா, அப்ப 1646ல சோழமண்டல பகுதிகளை ஊடுருவிய கோல்கொண்டாவினுடைய படைகள் பழவேற்காற்றுக்கும் சாந்தோமுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை கைப்பற்றிக்கொண்டன. சோ இப்படிதான் வந்து இவங்க உள்ள வராங்க. சரிங்களா? சோ யார் உள்ள வராங்க, அவங்களுடைய அரசுகள் ஒவ்வொன்றும் வந்து பிரசித்தி பெற்றதா இருக்கு. அப்ப சுல்தான்ஸ் கிட்ட இருந்து இவங்க கைப்பற்றுறாங்க. சோ இந்த இடங்கள்லாம் வந்து இவங்க கிட்ட வந்துருச்சு. சோ இந்த காலகட்டத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் டச்சுக்காரும் ஆங்கிலேயரும் சில இடங்களை தங்களுக்கு சொந்தமானதாக பெற்று அவற்றின் மேல் தங்கள் உரிமை நிறுவினாங்க. இப்ப இந்த யார்கிட்ட வந்துருச்சு, சுல்தான் கிட்ட எல்லாமே உள்ள வந்துருச்சு. அவங்க எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பீரியட்ல டச்சுக்காரர்களும் பிரிட்டிஷர்ஸுமே வந்து அவங்களுக்கான சொல்லிட்டு சில இடங்களும் கோட்டைகளும் அவங்களுக்கான வணிக நிறுவனங்களுமே ஏற்படுத்திருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் அவங்கவுங்க எடுத்து அவங்கவுங்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வார்ஸ் மூலியமா தான் ஒவ்வொருத்தவங்களை கைப்பற்றிக்கிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது
நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தோனேஷிய தீவுகளுடனான வணிகத்திற்கு தேவைப்படும் சில்லறை பொருட்களை கொள்முதல் செய்ய சோழமண்டல கடற்கரையில ஒரு வணிகத்தளம் தேவை அப்படிங்கறத யார் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் எடுக்கிறாங்க. சோ இந்த டைம்ல டச் என்ன பண்றாங்க, இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா தமிழ்நாடுக்கு ஒரு 60 டிகிரிக்கு மேல இருக்கக்கூடிய தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா இங்க 60 கிலோமீட்டருக்கு மேல ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய பழவேற்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெப்புலிகாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பழவேற்காடு இவங்க கைப்பற்றாங்க. எதனால அப்படின்னா இங்க இருந்து ட்ரேட் ஏற்படுத்துறதுக்காக. ஸோ மலாக்கா, ஸோ அங்கிருந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்காட்சி நாடுகள். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் போர்ட்டா வந்து இவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டச்சுக்காரர்கள் எடுக்கிறாங்க. ஸோ யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க, செஞ்சி நாயக்கர் கிட்ட இருந்து பழவேற்காடு பகுதியை பெற்று அங்கேயும் ஒரு கோட்டையை கட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ தமர்லா வேங்கடாதிரி, ஸோ இவங்க மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாயக்கர் தமர்லா வேங்கடாதிரி நாயக்கர் அப்படிங்கிறகிட்ட இருந்து நிலத்தை பெற்று ஆங்கிலேயர்கள் 1639 புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. ஸோ 1639 செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள். இதுதான் வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் நிறுவக்கூடிய ஒரு கோட்டையா இருந்துச்சு. அவங்களுடைய ட்ரேட் ஒரு சென்டர் பாயிண்டா வந்து இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது உருவாகுது. சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷர் அவங்களுக்கான ஒரு கோட்டையை சென்னையில கட்டுறாங்க. சோ எப்படி ஒரு நாயக்கர் கிட்ட இருந்து சென்னையை இடத்துக்கு வாங்கி நம்ம வந்து இடங்களை கைப்பற்றி இந்த இடத்துல நீங்க கோட்டை கட்டிக்கோங்கன்னு பர்மிஷன் கேட்டு வாடகைக்கு வாங்கி ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. சரிங்களா. சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா 1639 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அடுத்தடுத்தது இவங்க வந்து கோட்டை கட்டிட்டாங்களா. சோ அடுத்தடுத்து யாரெல்லாம் உள்ளுக்குள்ள வராங்க, அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.